சரி, ஓகே. திரு பாலச்சந்திரன் சார், இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத தாண்டி பிஜேபி எதிர்ப்பு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் தாவேகாவுடைய பிஜேபி எதிர்ப்பை நீங்களும் சந்தேகப்படுறீங்க, பலரும் சந்தேகப்படுறாங்க. அப்படி இருந்தும் இந்த கூட்டணி 5 வருஷம் நீடிக்கும், ஆட்சி 5 வருஷம் நீடிக்கும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் சொல்வதற்கு வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிற்கு 5 ஆண்டு நிரந்தரமான ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கமும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கும் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு ஆட்சியில் பங்கு பெற்றதனால் உள்ள ஆதாயங்களை பெற்றுவிட வேண்டும் என்ற சுயநலத்தின் அடிப்படையிலும் இவர்கள் கூறுகிறார். 5 ஆண்டு நீடிக்கும். சுயநலம்னே சொல்றீங்களா அது? ஆமா, சுயநலம் தான். எல்லா பார்ட்டிக்கும் தான் அந்த சுயநலம் இருக்கு. இவங்களுக்கு மட்டுமா இருக்கு? ஏடிஎம்கேக்கும் இருக்கும், டிஎம்கேக்கும் இருக்கும், பிஜேபிக்கும் இருக்கும், காங்கிரஸுக்கும் இருக்கும். ஒரு அதிகாரத்தில் வந்தோம் என்றால் அந்த அதிகாரத்தின் காரணமாக பெறப்படும் பலன்கள் என்ன பலன்கள்ங்கிறது கட்சி மாறுபடும். இப்போ திமுக சொல்லும் எனக்கு என்ன பலன் வருதுங்கிறது 2வது பட்சம், ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நிற்பாங்க. இன்னும் சில கட்சிகள் அதில் உறுதியாக நிற்பாங்க. பிஜேபி நாங்கள் ஹிந்துத்துவாவை கைவிடவே மாட்டோம் அப்படின்னு நிற்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. அதோடு சேர்த்து தங்களுடைய கட்சியை பலப்படுத்திக்கணும், தங்கள் கட்சி நலமடைய வேண்டும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கத்தான் செய்வாங்க. அது மாதிரி தான் இவங்களும் யோசிப்பாங்க. சார், அப்போ பிஜேபி எதிர்ப்புல இன்னும் தாவேகா அதிகமாக கவனம் செலுத்தினா இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க பிஜேபி எதிர்ப்புல கவனம் செலுத்துவாங்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாது. அதனால அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு கூட சொல்றாங்க. நடத்தைய பாருங்க, அவங்களுடைய நடத்தைய பாருங்க. இப்ப வேற நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் திராவிடர் கழக பேரணி எந்த பேரணிலையாவது எந்த ஊர்வலத்திலையாவது ஏதாவது கலவரத்தை திராவிடர் கழகம் பண்ணியிருக்கா? இன்னைக்கு வரைக்கும். உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். பெரியார் ராமர் பிக்சர்லாம் தூக்கிட்டு போய் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னாரு. அவர் மேல துக்ளக்ல எழுதியிருந்தாங்க, ராமர் படத்தை செருப்படுத்து அடிச்சாரு பெரியார்னு எழுதினாங்க. பெரிய சிக்கல் கலைஞருடைய ஆட்சிக்கு உருவாச்சு. கோர்ட்ல இது நிரூபிக்கப்பட்டது பெரியார் அது மாதிரி செய்யலன்னு. அதுக்காக கோர்ட்ல திரு சோ ராமசாமி இப்படி துக்ளக்ல எழுதினதுக்கு மன்னிப்பு கேட்டார். இது ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் அவருடைய பத்திரிகை துறை அவருக்கு செல்வாக்கு காரணமாக இந்த செய்தி வெளியில வராம பாத்துக்கிட்டாரு. இதுதான் உண்மை. திராவிடர் கழகம் என்னைக்குமே வன்முறையில் ஈடுபட்டது கிடையாது. திராவிடர் கழகம் 1942-44 இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் திராவிடர் கழக மீட்டிங்ல தண்ணிப்பாம்பை விட்டவதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பாருங்க. திராவிடர் கழகம் பண்ணதில்லை. இவங்க பெரியாரை தங்களுடைய குருவாக, தங்களுடைய ஆதர்ச நாயகராக சொல்றாங்களே. திராவிடர் கழகத்துடைய மீட்டிங் என்ன காரணத்தை வச்சு இவங்க தடை உத்தரவு போட்டாங்க? அவங்க என்ன நாடு தனியா போகணும்னு கேட்டாங்களா? நீட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் நாங்க. அதே தானே இவங்களும் சொல்றாங்க. ஏன் அதுக்கு இப்ப அனுமதி மறுக்கிறாங்க? அதனால சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு தான் இவங்க இருக்காங்க. சரி, ஒண்ணு இல்லங்க. இன்னைக்கு கேக்குறாங்க, அண்ணா அறிவாலயத்துல பெரியார் சிலை இருக்கா? எங்க அலுவலகத்துல பெரியார் சிலை இருக்கு, கொள்கை தலைவரா அவரை நாங்க மாலை போட்டு அவரை வழி தோன்றலால் நினைச்சு அதன்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு பேசுறீங்க, அறிவாலயத்துல அம்பேத்கர் சிலை இருக்கா, பெரியார் சிலை இருக்கான்னு இன்னைக்கும் கேக்குறாங்க சட்டப்பேரவையில. இதுக்கு திமுக கிட்ட பதில் இல்ல. ஒரு பெரியார் சிலை ஒரு அறிவாலயத்திலேயோ அம்பேத்கர் சிலையோ ஒரு அறிவாலயத்துல மட்டும் வைக்கிறது பெருசா? ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு பெரியார் சிலை வைக்கப்பட்டது, அவருடைய கொள்கைகளை எழுதுனது பெருசா? எது பெருசு? இவங்க அது மாதிரி செய்யறது ரெடியா இருக்காங்களா? ஊருக்கு ஊர் போய் பெரியார் சிலையை மற்றும் புதுசா பெரியார் சிலையை வைக்கட்டும். பெரியாருடைய வாக்கியங்களை கலைஞர் எழுதுறதுக்கு அனுமதிச்சார்ல. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல எழுதி வச்சாங்கல்ல. அவங்களுடைய கொள்கையை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு அச்சம் இல்லையே. இவங்க அது மாதிரி செய்யட்டுமே. இவங்ககிட்ட கொள்கையை பத்தி பேச வேண்டியதில்லை தமிழ். ஏன்னா இவங்களுக்கு கொள்கைங்கிறது என்ன? நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அடிப்படை கொள்கைன்னு ஒன்று இருக்கு. பிஜேபிக்கு இந்துத்துவா, அது அடிப்படை கொள்கை. கம்யூனிஸ்டுகளுக்கு பொது உடைமை தத்துவம், அது அடிப்படை கொள்கை. திராவிட கட்சிகளுக்கு திராவிடம் என்று சொல்லுகின்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கை அடிப்படை தத்துவம். இவங்களுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி. ஏறக்குறைய அதை தங்களுடைய அடிப்படை தத்துவம் மாதிரி பேசினாங்க. இவங்க கட்சியில் இன்னைக்கு சேர்த்துக்கிறாங்களே, அவங்கெல்லாம் யாரு? நேற்று வரைக்கும் இவங்க யாரை பார்த்தெல்லாம் சொன்னாங்களோ 2 திராவிட கட்சியுமே லஞ்ச ஊழல் நிறைந்த கட்சிகள் பேசினாங்கல்ல. ஒரு திராவிட கட்சியிலிருந்து மட்டும் எதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க? என்ன அடிப்படை நேர்மை இருக்கு இவங்களுடைய செயல்ல? இதுதான் உண்மை. எனக்கு தாவக்கை மேல தனிப்பட்ட முறையில் என்ன வெறுப்பு இருக்க முடியும்? ஆனா அவங்களை பார்த்து தான் நம்ம பேச முடியும். இவர் விசிகா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாளைக்கு என்ன சொல்றாங்கிறத பத்தி விமர்சிக்க முடியும். தாவேக்காவை பத்தி விமர்சிக்க என்ன இருக்கு? இவங்களுக்கு கொள்கை கிடையாது. ஒரு கவர்ச்சியை அரசியல் நடத்திக்கிட்டே போலான்னு பாக்குறாங்க. இவ அறிக்கை விட்டுருக்காங்க சாதனைகள்னு. என்ன சாதனைகள் அது? ஒவ்வொன்றா பார்த்தோம்னா இன்னொரு 3 மணி நேரம் வாதம் நடத்தணும். எதுவுமே சாதனை கிடையாது. வால் போஸ்ட் 100 நாள் இது படம் ஓடுனதுக்கு வால் போஸ்ட் ஓட்டுவார் எம்ஜிஆர். அந்த காலத்துல சிவாஜி ஓட்டுவாரு. அது மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, 100 நாள் ஆட்சியை பத்தி. சரி, ஓகே. திரு பாலச்சந்திரன் சார், சுருக்கமா ஒரே ஒரு விஷயங்க. இந்த வேங்க வயல்ல நடந்த அதர்மம் ஆகட்டும்,
அயோக்கியத்தனமாகட்டும் இன்னைக்கு நடக்கிற அயோக்கியத்தனமாகட்டும், நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்தந்த ஆளுங்கட்சியை குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. புறையோடி போன சமூக நோய்கள் இது காரணமா இருக்கு. அந்த நோய்களுக்கு காரணமானவர்கள் வலுத்த இடங்களில் அரசு அமைப்புகளில் இருக்கிறார்கள். அதனால அதை பத்தின உண்மை வராது. ஜவஹர்லால் நேருவை விட மகாத்மா காந்தியோட உச்சத்தோழன் யாராவது இருந்தாரா? அவருடைய கொலை வழக்கில் உண்மைகள் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இதே காரணங்கள் தான். அதனால இதுல ஆளுங்கட்சியை குறை சொல்றதை விட சமுதாயத்தை எப்படி மாத்த, அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. சார் சொல்றதுல மாற்று கருத்து இருக்கு. விசாரணை அமைப்பு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டது. விசாரணை அமைப்புல அன்னைக்கு என்ன விசாரணை அதிகாரிகள் சொல்றாங்களோ அது முதலமைச்சர் அதை ஆய்வு பண்ணாம ஏத்துக்கிட்டது. இன்னைக்கு அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு, அரசு குறை சொல்ல முடியாது அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியில் நடக்கிற சிக்கல்களுக்கு சாதிய மோதல்களுக்கு அதை வந்துட்டாரு பாத்தீங்களா? எங்க வெளியில அரசு குறை சொல்றாங்க ஏத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு அண்ணன் திருமா அரசு குறை சொல்ல முடியாது ஏத்துக்கிறாரு. இன்டர்பிரேஷன் தவறா கொடுக்கறாரு. இல்ல அதாவது என்னன்னா அன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல வாக்கு வங்கியாகவே பார்க்கப்பட்டு தான் பிரச்சனை. இன்னைக்கு அண்ணன் திருமா அதான் சொல்றாரு. அன்னைக்கு திமுக வாக்கு வங்கிக்காக தான் அந்த வழக்க சரியா கையாள. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.